ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கோதுமை மாவில் ஒரு சூப்பரான டிஷ். பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃப்டு சப்பாத்தி கட்லெட். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், cumin சீட் பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், பொட்டேட்டோ 3, கேரட், ஆனியன், கேபேஜ் ஆப்ஷனல் தான், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில், பெப்பர் பவுடர், சோம்புத்தூள், கிரீன் சில்லி. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடலாம். நல்லா விரவிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா விரவுங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான். இது ஆக்சுவலி சப்பாத்தி மாவு தான். ஸோ அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் பார்த்துடலாம். உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்க. அதை நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கார்லிக், கிரீன் சில்லி, ஆனியன், கேரட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது காயெல்லாம் வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கறி லீவ் சேர்த்துருக்கேன், கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா மசிகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி மாவு எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டையாக அதில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். மெதுவாக கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்க. ஏன்னா தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிழிஞ்சிடும், இல்லை திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப மாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மீடியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுமே நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணிக்கிட்டே வந்து சைடு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாக போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த ஓரத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க, அது வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நடுவில் அமுக்கி விடுங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட்லெட் ஷேப்பில் வந்துருச்சு. உள்ள ஸ்டஃப் ஆன மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒன்றுத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிடுங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா இதில் போட்டுட்டு திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக அப்படியே போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னராக கூட சாப்பிடலாம்.
இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ் மயோனைஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் க்ரீன் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே வரலாம். நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உள்ளே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வெந்துடுச்சு, பட் ஆனால் அந்த மாவு வேகணும்ல, ஸோ அதனால் வேகிற வரைக்கும் திருப்பிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இருக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே ரவுண்டாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற வீடியோஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.